வணக்க மக்களை, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளுப்பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஜலதோஷம், இருமல், உடல் வலி, சோர்வு போன்றவற்றை பெருமளவில் நமக்கு கொள்ளுத்தானியம் குறைக்கும். கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உடல் சோம்பேறித்தனத்தை நமக்கு என்ன பண்ண முடியும்னா கொள்ளுப்பயிறு குறைக்கும். கொள்ளுப்பருப்பை நீரில் ஊற வைத்து அந்த நீரை நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் நமக்கு வெளியேறிடும். அதாவது நச்சு கிருமிகள்லாம் நமக்கு வெளியேறிடும். அதே போல ஊளை சதையை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொள்ளுப்பருப்புக்கு இருக்குங்க மக்களே. ஸோ இந்த நன்மைகளோட சேர்த்து கொள்ளுப்பருப்பு மீதி என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொள்ளுப்பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல மிகச்சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளுப்பயிறு இருக்கு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளுத்தானியம் பல பேருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கொள்ளுப்பயிரை நம்ம நன்றாக இடித்து பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், அந்த கொலஸ்ட்ரால்கள்லாம் கரைந்து உடல் எடை சைடு எஃபெக்ட் இல்லாமல் நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஏதாவது ஒரு உணவு வேலையில் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளுப்பயிரை நம்ம சாப்பிடும்போது உடல் எடையை விரைவில் குறைச்சிக்கலாம். சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கொள்ளு தானியங்கள் எடுத்துக்கோங்க. கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கூடிய ரசம், கொள்ளு தானியங்களாக செய்யப்பட்டிருக்கூடிய பிற சூடான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அஜீரணம், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளு பயிரை எடுத்துக்கலாம். ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படும். இது அஜீரணத்திற்கான அறிகுறியாகும். மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள்லாம் சரிவர உற்பத்தி ஆகாமல் இருக்கும். அப்போதுதான் நம்ம சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வு, ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். இது ஆங்கிலத்தில் நம்ம ஆசிட் ரீஃப்ளக்ஸ் ஆகுது, திரும்ப திரும்ப சாப்பிட்டது எடுத்துக்கிட்டு நெஞ்சு வரைக்கும் வருது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் தினமும் காலையில் அவங்க கொள்ளுப்பயிரை எடுத்துக்கணும். அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, மற்ற எந்த உணவுகளையுமே காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடியே வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளுப்பருப்போ அல்லது கொள்ளுப்பருப்பு செய்யப்பட்டிருக்கூடிய சூப்பு, கொள்ளுப்பருப்பால் செய்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி செரிமானம், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கும். ஜலதோஷம், ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் தொடங்கி இளைஞர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படுவது சகஜமான ஒன்று தான். மனிதர்களினுடைய உடலின் நோய் எதிர்ப்பு திறன், அந்த இம்யூன் பவர் இருக்குங்க இல்லையா நமக்கு. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு திறன் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும் போது, அது வலுவிழுக்கும் போது தான் இந்த மாதிரி ஜுரம், ஜலதோஷம், அப்புறம் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புது விதமான தொற்று நோய்களை நமக்கு உண்டாகும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷம் அப்புறம் பல கிருமிகளால் பாதிக்கப்படக்கூடிய நோய்களுக்கெல்லாம் கொள்ளு ரசமும் அல்லது கொள்ளு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூடான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜலதோஷம், ஜுரம் போன்ற மற்ற நோய்கள்லாம் நமக்கு வெகு சீக்கிரத்தில் குணமாயிடும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. கூடவே இந்த நோய்களை குணப்படுத்துவதோட இந்த நோய்களால் நம்மளுடைய உடல் எழுந்து போன பலத்தை திரும்ப மீட்டு கொடுக்கக்கூடியது கொள்ளுப்பயிறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோய்கள் ஏற்பட்டு எந்த அளவுக்கு உங்களுடைய உடம்பு வீக்காக இருக்கோ, எந்த அளவுக்கு பலத்தை இழந்தீங்களோ அதை அப்படியே மீட்டு தந்து உங்களுடைய உடம்பை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கொள்ளுப்பயிர் எடுத்துக்கலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளுப்பயிர் எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்த ஒரு வழியாக இருக்கு. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத ரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவங்கள வெகுவாக கலப்படைய செஞ்சிடும் அந்த பிரச்சனை. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதியுறக்கூடிய பெண்கள் கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேண்டும் அப்படின்னு நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பிடலாம். கொள்ளு தானியங்களில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கு. இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால உடல் இழந்து போன சக்திகளை ஈடு செஞ்சிடும். அப்போ மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளின் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல், வலியை எல்லாத்தையுமே கொள்ளுப்பயிறு உங்களுக்கு குறைக்கும். சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பயிறு எடுத்துக்கலாம். கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் அது கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை தரும். கொள்ளு தானியங்களை நம்ம அடிக்கடி சாப்பிட்றோம் அப்படின்னா இயற்கையாகவே சிறுநீரக கற்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லாமலே போயிடும் அப்படின்றத நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியும். எனவே தொடர்ந்து இரவு நேரங்களில் சிறிதளவு நம்ம கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சு மறுநாள் அந்த கொள்ளை வெறும் வயிற்றில் நம்ம பச்சையாக சாப்பிடணும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறிடும். சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் இந்த மாதிரி முறைகளில் கொள்ளுப்பருப்பு சாப்பிட்டாங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் வெகு வேகமாக கரைந்து வெளியேறுவதற்கும் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கும் கொள்ளுப்பயிர் உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் தீர்வதற்கு கொள்ளுப்பயிர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் இப்பெல்லாம் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. இது
பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி. மனிதர்களினுடைய உடல்ல வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும். இதை தான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றோம். கொள்ளு தானியங்கள்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. இந்த மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமானம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். எனவே தினமும் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வரும்போது எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் அது விரைவில் தீர்ந்து போயிடும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை, அஜீரணம், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போவதற்கெல்லாம் கொள்ளு பயிரை நீங்கள் அதனால் எடுத்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளு பயிரை எடுத்துக்கலாம். எல்டிஎல் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்தத்தில் படிவதை தடுக்கக்கூடிய அரும்பணியை கொள்ளுப்பொறுப்பு செய்வதாக மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் 2 வேளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கொள்ளுவில் தானியங்கள் இருக்கக்கூடிய லிபிட் எனப்படக்கூடிய குறைவான கொழுப்பு சத்தால முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு நம்முடைய உடலுக்கு நலனை தரும் கொள்ளுப்பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் அந்த கெட்ட கொழுப்புகளை குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு மட்டும் வளமான முறையில் வைத்துக்கொண்டு இதயத்தை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் கொலஸ்ட்ராலை நீக்கிக்கிறதுக்கெல்லாம் நம்ம கொள்ளு பயிர் எடுத்துக்கலாம். கண் நோய்கள் குணமாகிறதுக்கு கொள்ளு பயிரை சாப்பிடலாம். மழைக்காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸ் ஐ எனப்படக்கூடிய கன்ஜக்டிவைட்டிஸ் நோய் நமக்கு ஏற்படும். ஸோ இந்த நோய் ஏற்படும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான வலிகள்லாம் ஏற்படும். இந்த நோய் ஏற்பட்டுனா கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கொள்ளு தானியங்களை எடுத்துக்கலாம். கொள்ளு தானியத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு. எனவே கன்ஜக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள்லாம் இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணம் நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களை நீங்கள் கழுவி வரும்போது கண்களினுடைய எரிச்சல்லாம் நீங்கி கன்ஜக்டிவைட்டிஸ் நோய் ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த கிருமிகள்லாம் அழிந்து விரைவில் கண்ணலம் நலமடைவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண் பார்வை கூர்மையாக தெரிவதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கும் கொள்ளு பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். நீரிழிவு கட்டுப்படுவதற்கு கொள்ளு பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் கொள்ளு பயிரை சாப்பிடலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் இருக்கு. கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் அதிகம் இருக்கு. ஸோ கொள்ளு சூப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளையும் தினமும் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயாளிகள்லாம் இது மாதிரி சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் கிடைக்கப்பெற்று அவங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பை இந்த ஃபைபர் சத்து அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவை ரத்தத்தில் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே கொள்ளு தானிய உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவங்க எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய டயட்டில் கொள்ளு தானியங்களையோ கொள்ளு சூப்பையோ கொள்ளு தானியத்தை கொண்டு செஞ்சிருக்கக்கூடிய மற்ற சூடான உணவுகளையோ ஸோ எதை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கிட்டாலும் பிளட்டில் அவங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் கொள்ளு பயிர் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பல வகையான சிறு தானியங்கள் நமது நாட்டில் அதிகம் விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது. அதில் மிக பிரபலமான ஒரு சிறு தானியம் கொள்ளு பயிர். இந்த கொள்ளு பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மனிதர்களுக்கும் பல வகைகளில் ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடியது தான் இந்த கொள்ளு பருப்பு. இந்த கொள்ளு பருப்பு நம்மளுடைய இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மக்களால் அதிகம் உண்ணப்படுது. கொள்ளு தானியங்கள் பல மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கு. எனவே தான் நம் நாட்டினுடைய பண்டைய மருத்துவ சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்திலும் கொள்ளு பற்றி மருத்துவ குறிப்புகள் இருக்கு. இந்த கொள்ளு தானியங்களை சாப்பிடும்போது இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து கொள்ளு பருப்பு சாப்பிட்டு நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.